Hello, welcome to my kitchen. In today's episode, நான் காட்ட போகிற டிஷ் வந்து மைக்ரோக்ரீன்ஸில் செய்ய போகிற மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மெனு. மைக்ரோக்ரீன்ஸுங்கிறது 7 to 10 டேஸ்க்குள்ளார வளரக்கூடிய ஒரு கீரை வகை. இதில் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்ட்டு சொல்லணுன்னா, இது சொல்கிறாங்க, ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இதோட பெனிஃபிட் வந்து 5 times the nutritive value is higher in this microgreens அப்படின்னு சொல்கிறாங்க. கீரை பொரியல் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் மைக்ரோக்ரீன்ஸு பொரியல் பண்ணலாம். நிறைய குவான்டிட்டி மைக்ரோக்ரீன்ஸ் கிடைக்கும்போது நீங்கள் மைக்ரோக்ரீன்ஸு பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். நான் வந்து என்னோடய கிச்சனில் வந்து கோகனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட்டு, இதுதான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸு. ஸோ நான் வந்து பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஆட் பண்ணி முடிச்சுட்டு வெங்காயம், தக்காளி, ஒரு ஹாஃப் தக்காளி போட்டால் போதும். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் ஒரு ஹாஃப் தக்காளி போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா சாட் பண்ணுங்கள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லிஸ் போட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா சாட் பண்ணிடுங்க. Now you can add microgreens. நான் இது வந்து கழுகி வச்சிருக்கிறேன் microgreens. இது வந்து நீங்கள் ஓரளவுக்கு சாட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் வேகணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா ஃபாரினர்ஸ் வந்து இது வந்து சாலட் மாதிரி தான் சாப்பிட்றாங்க, அப்படின்னா ராவாகவே சாப்பிட்றாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சம் வணக்கினா போதும். இப்போ வந்து நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க டுவர்ட்ஸ் த எண்டு. இந்த மைக்ரோக்ரீன்ஸு நல்லா சாப்பிட்ற பக்குவத்துக்கு வந்துருச்சு. Now the dish is ready. You can serve in the bowl. And this can be your morning breakfast recipe. So I'm serving it in a bowl. Wait.